DAC வாங்கும்போது 90% ஆஃப் யூசர்ஸ் இத பார்க்கிறதே இல்ல. உங்க ஐஎம்க்கு DAC வாங்க போறீங்கன்னா, சில கோல்டன் ரூல்ஸ் இருக்குங்க. சோ அத பத்தி தான் இந்த DAC பையிங் கைட் வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஐஎம் வச்சிருக்கீங்க. அது ஒரு DAC ஓட கனெக்ட் பண்றீங்க. அந்த ஐஎம் வந்து எப்படி ஒரு சவுண்ட் சிக்னேச்சர்ல கிரியேட் பண்ணாங்களோ, அந்த சவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, அது கரெக்ட்டான மேட்சிங் வந்து இருக்கணும். அந்த ஐஎம்க்கும் அந்த DACக்கும் கரெக்ட்டான மேட்சிங் வந்து இருக்கணும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டான விஷயம் டேம்பிங் ஃபேக்டர் தான் நீங்க பார்க்க வேண்டியது. நீங்க என்ன ஐஎம் யூஸ் பண்றீங்களோ, அதோட இன்புட் இம்பெடன்ஸ போய் செக் பண்ணுங்க. சோ அது நீங்க ஹெட்போன்ஸ் இல்ல கான்செப்ட் கார்ட்ல போய் பாருங்க. அதுல ஸ்பெக்ஸ்ல இம்பெடன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அது என்ன வேல்யூன்னு பாருங்க. அடுத்து நீங்க வாங்க போற DAC எதுவா இருந்தாலும் சரி, DAC ஓட அவுட்புட் இம்பெடன்ஸ செக் பண்ணணும். சோ எந்த DAC அந்த DAC ஓட ஸ்பெக்ஸ்ல போய் பாருங்க. சோ அதுல இம்பெடன்ஸ் வேல்யூ போட்டிருக்கும். மோஸ்ட்லி அத வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டா வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேஞ்சா மென்ஷன் பண்ணுவாங்க. லோட் ரேஞ்ச் அப்படின்ற மாரி. இப்ப 16 ஓம்ஸ் டூ 600 ஓம் சப்போர்ட் ஆகும்ன்ட்டு. பேசிக்கா நீங்க என்ன பண்ணலாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் Googleல போயிட்டு நீங்க என்ன DACஓ அந்த மாடல் நேம் போட்டு அவுட்புட் இம்பெடன்ஸ் இன் ஹோம்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. ஏஐ ரிசல்ட்ஸ் வரும். அண்ட் வரல அப்படின்னாலும் சிங்கிள் டிஜிட் 1 ஹோம்ஸ் ஆர் 2 ஹோம்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த 2 விஷயம் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன ஐஎம் யூஸ் பண்றீங்களோ, அதோட இன்புட் இம்பெடன்ஸ் என்னவோ, அந்த இம்பெடன்ஸோட 8 மடங்கு கம்மியா வந்து அவுட்புட் இம்பெடன்ஸ் உள்ள ஒரு DACஆ வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களோட ஐஎம் வந்து ஒரு 16 ஹோம்ஸ் ஐஎம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 16 ஹோம்ஸ் ஐஎம் வந்து நீங்க ஒரு 2 ஹோம்ஸ் அவுட்புட் இம்பெடன்ஸோட மேட்ச் பண்றீங்க அப்படின்னா, அப்ப 16 டிவைடட் பை 2 போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வருது? 8. ஸோ 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஃபேக்டர். பட் ஆனா இந்த 8ன்றது வந்து மினிமம் 8 லெவல் அப்படின்றது வந்து கம்மியா இருக்கணும்னு சொன்னேன்ல. அந்த 8ன்ற வேல்யூ வந்து ஒரு பாஸ் லெவல் மாரி. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பட் ஆனா பெஸ்ட்டா இருக்காது. பட் பெஸ்ட்டா வேணும்னா இன்னும் வந்து ஃபர்தரா வந்து டேம்பிங் ஃபேக்டர் அதிகமா வந்து இருக்கணும். அதாவது அவுட்புட் இம்பெடன்ஸ் DACஓட அவுட்புட் இம்பெடன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ, அந்த அளவுக்கு ஐஎம்மோட டிரைவர் வந்து நல்லா வொர்க் ஆகும். ஸோ அதனால ஐஎம்மோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ்மென்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியா இருக்கிற அவுட்புட் இம்பெடன்ஸ் உள்ள ஒரு DAC நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.5 அப்படின்னா, அப்ப அது வந்து 32 டேம்பிங் ஃபேக்டர் ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு இது வந்து கண்டிப்பா வந்து எக்ஸலென்ட்டா வந்து இருக்கும். இப்ப நீங்க ஒரு DAC வந்து அதோட அவுட்புட் இம்பெடன்ஸ் 1 ஓம்ஸ்க்கு கீழ இல்ல ஒரு 0.5 ஓம்ஸ் இல்ல அதுக்கும் கீழ அந்த மாரி ஒரு DAC நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கனெக்ட் பண்ண போற ஐஎம் அது 16 ஓம்ஸ் ஐஎம்மா இருந்தாலும் சரி, 16 ஓம்ஸ் ஐஎம்மா இருந்தாலும் அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும். 32 ஓம்ஸ் ஐஎம்மா இருந்ததுன்னா இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும். ஏன்னா 32 டிவைடட் பை இப்ப நீங்க 32 டிவைடட் பை 6 0.5 போட்டீங்க அப்படின்னா, அப்ப அதோட டேம்பிங் ஃபேக்டர் டபுள் ஆகும். 64 ஆகும். ஸோ 64ன்னும்போது அது இன்னும் அந்த டிரைவர எஃபிஷியன்ட்டா கண்ட்ரோல் பண்ணும். லைக் சவுண்ட்ஸ் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆகணும், எப்ப எண்ட் ஆகணும், அந்த பிரேக் போடுற மாரி தான். ஹை எண்ட் பைக்கா இருந்ததுன்னா, டக்குன்னு நிக்கும். டக்குன்னு பிக்கப்பும் ஃபாஸ்ட்டா இருக்கும். So, எந்த ஒரு உதறலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. பைக் நிக்கும்போதும் சரி, ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு பிக்கப் ஆகும்போதும் சரி. ஸோ அதே ஒரு கதை தான் நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்ண போறோம். டேம்பிங் ஃபேக்டர் உங்களுக்கு 32க்கு மேல இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அது ரொம்பவே வந்து பெஸ்ட்டா வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த விஷயத்த நீங்க பார்த்து நீங்க வந்து ஒரு DAC பக்காவா வாங்கிட்டீங்கன்னாவே நல்லா இருக்கும். அண்ட் 2வதான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மோஸ்ட்லி இப்ப நீங்க வந்து ஒரு DAC கன்சிடர் பண்ணும்போது நீங்க நெறைய மார்க்கெட்டிங்ல வந்து சொல்ற விஷயம் 24 பிட் 96 கிலோ ஹெர்ட்ஸ். 24 இல்ல 32 பிட் 176 இல்ல 384 அந்த மாரி சாம்பிளிங் ரேட் சொல்லுவாங்க. பட் இந்த பிட் டெப்த், சாம்பிள் ரேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னலோட ஒரு ஸ்டாண்டர்ட். DACன்றது வந்து என்னது? டிஜிட்டல் டூ அனலாக் கன்வெர்ட்டர். அப்ப அனலாக் சிக்னலுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல. அததான் நம்ம மெயினா வந்து பார்க்கணும். சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது, சோ அதுல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஸ்என்ஆர் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அது கண்டிப்பா 115 டெசிபிள்ஸ்க்கு மேல இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டைனாமிக் ரேஞ்சுன்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பெக்ஸ்லயே வந்து காட்டும். அது வந்து மோர் தென் 120 டெசிபிள்ஸ் இருக்கும். அடுத்து டிஹெச்டி பிளஸ் என் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டர்ஷன் சொல்லுவாங்க. இது பிலோ 0.001% வந்து இருக்கணும். இந்த 3 அனலாக் சிக்னல்ஸ்ல இது நீங்க முக்கியமா வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் மீட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா அந்த DAC வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடான ஒரு DACஆ வந்து இருக்கும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, DAC நீங்க வந்து பை பண்றீங்க அப்படின்னும்போது, கொஞ்சம் வந்து பட்ஜெட் அதிகமா இருந்தாலும் பரவால்ல அப்படின்னும்போது, DACல பார்த்தீங்கன்னா, டூவல் DAC அப்படிலாம் வந்து வரும். அண்ட் முக்கியமா அதுல டூவல் DAC இருக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிளாக் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு DACலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாக் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த கிளாக் தான் முக்கியமானது. டைமிங். இப்ப நம்ம சவுண்ட் கேட்கும்போது வந்து அந்த சவுண்ட் செப்பரேஷன், இமேஜிங், சவுண்ட் ஸ்டேஜ் இது எல்லாமே பிரிசைஸா நம்மளுக்கு கிடைக்கணும்னா,
டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேக்லயுமே அது இன்டகிரேட்டடா ஒரு கிளாக் வந்து இருக்கும். 2 டேக் இருக்கும்போது உங்களுக்கு 2 கிளாக் இருக்கும். அதனால சவுண்ட் செப்பரேஷன் அந்த சேனல் செப்பரேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டா வந்து இருக்கும். அண்ட் இதிலேயே வந்து அந்த கிளாக் வந்து ஒரு டெடிகேட்டடா இருக்கு அப்டின்னும்போது, ஒரு கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்கு. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்டின்ற வேர்ட் இருக்கு அப்டின்னா, அது அந்த டேக் வந்து இன்னுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ டைமிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, நல்லா நிறுத்தி நிதானமா கேட்குது. நல்லா சவுண்ட் ஒரு சவுண்டுக்கு இன்னொரு சவுண்டுக்கு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் நல்லா வைடரா இருக்கு. இமேஜிங் நல்லா பெஸ்ட்டா இருக்குன்னு சொல்றேன்ல. இது எல்லாத்துக்குமே வந்து டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல வந்து டெடிகேட்டடா டுவல் கிளாக் இருக்கு இதுல. இல்ல கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் இருக்கு. அந்த மாரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்க முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஒரு டேக்க பை பண்ணும்போது. பட் பேசிக்கா நீங்க பார்க்க வேண்டியது அந்த இம்பெடன்ஸ் மேட்சிங் ஃபர்ஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா? அத நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னாவே பெஸ்ட்டா வந்து வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு டேக்லருந்து டிரைவருக்கு போகுற அந்த பார்ட்ட நம்ம சொல்றோம். இப்ப டேக்குக்கு முன்னாடி நீங்க எந்த சோர்ஸ் யூஸ் பண்றீங்க அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா அந்த ஐஎம்மோட சவுண்டோட சிக்னேச்சர் பொறுத்து அது வந்து மாறும். இது எல்லாமே கரெக்ட்டா இருக்குதுன்னா, ஐஎம் இதனால பெஸ்ட்டா இருக்கும் அப்டின்றது இல்ல. அந்த ஐஎம்மோட சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு ரியலா கிடைச்சிரும். பட் அதுக்கப்புறம் அந்த ஐஎம்மோட சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, இல்ல அப்டின்றத வந்து ஒரு ஐஎம் பொறுத்து மாறும். ஃபைனலி மொத்தத்துல அவ்வளோதான் இப்ப இந்த வீடியோல. ஸோ இந்த டாக் பையிங் கைட் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.